கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பகுதியில் வியாபாரம் செய்யக்கூடிய என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளே, உங்கள் அனைவர்களின் மீதும் படைத்த இறைவனுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் மங்களக்குடி கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தில் சுதந்திர இந்தியாவும் முஸ்லிம்களும் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்பட்டதனுடைய அடிப்படையான நோக்கம் என்னவென்றால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில், குறிப்பாக இந்திய நாட்டில், முஸ்லிம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களை இன்ன பிற தொப்புள் கொடி உறவுகள் சிலர் அறியாமல், சிலர் வேண்டுமென்றே முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்கிற ஒரு கருத்து பிரச்சாரம் இன்றைக்கு பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று இன்றைக்கு காதிகளால் பரப்புரை செய்யப்படுகிறது. உண்மையை சொல்லக்கூடிய ஊடக தொழில் செய்யக்கூடிய மக்களும் கூட முஸ்லிம்களுக்கும் இந்திய நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்பதை வெளிப்படையாக சொல்லாததனுடைய விளைவாகவும், பள்ளிக்கூடங்களிலேயும் கல்லூரிகளிலேயும் மாணவர்களுக்கு பாடம் சொல்லித் தரக்கூடிய அந்த பாட புத்தகங்களிலே காந்தியடிகள் பேசப்படுகிறார், சுபாஷ் சந்திர போஸ் பேசப்படுகிறார், இன்ன பிற எண்ணற்ற விடுதலை போராட்ட தியாகிகளுடைய வரலாறுகள் பேசப்படுகிறது. ஆனால் உண்மையில் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட பல முஸ்லிம்களுடைய பெயர்கள், வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதை மக்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை ஒரு முஸ்லிம் என்கிற அங்கீகாரத்தோடு நிற்கிற நான், முஸ்லிம்கள் செய்கிற அந்த தியாகத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாக மக்கள் நினைக்கலாம், இவர் ஒரு முஸ்லிம், அவரு முஸ்லிமுக்கு சப்போர்ட்டா தானே பேசுவாரு, அவங்களுக்கு ஆதரவாகத்தான் பேசுவாரு, அவர்களை உயர்த்தித்தானே பேசுவார் என்று மக்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் உண்மையில் நம்முடைய இந்திய நாட்டில் வரலாற்று ஆசிரியர்கள் என்று புகழ் பெற்ற எத்தனையோ இஸ்லாமியர் அல்லாத வரலாற்று ஆசிரியர்கள் முஸ்லிம்கள் செய்த தியாக வரலாறுகளை இன்றைக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஒரு வரலாற்று ஆசிரியர், அவருடைய பெயர் குஷ்வந்த் சிங். அவர் ஊடகத்திலே ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையிலே அவர் ஒரு அழகிய கருத்தை பதிவு செய்கிறார். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது, அந்த சுதந்திரத்திற்கு முஸ்லிம்களுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள் என்று ஒரு முஸ்லிம் அல்லாதவர் சொல்லுகிறார். இப்படி எத்தனையோ வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். வரலாற்று புத்தகங்களை நாம் படிக்கிற பொழுது முஸ்லிம்களும் இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பெருமளவு தியாகம் செய்திருக்கிறார்கள். சதவிகித விகிதாச்சார அடிப்படையை விட கூடுதலாக ஒருவர் போராடி இருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி எந்த அளவிற்கு போராட்ட குணம் மிக்கவர்களாக இருந்திருப்பார்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், வரலாறுகளிலே நாம் படிக்க முடிகிறது. வரலாற்று புத்தகங்கள், ஆக்கப்பூர்வமான புத்தகங்களிலே படிக்க முடிகிறது. இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராட்டம் செய்த அந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற பொழுது முஸ்லிம்கள் இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பெருமளவு தியாகம்
தியாகம் செய்திருக்கிறார் என்பதை படிக்க முடிகிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், கப்பலோட்டிய தமிழர் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவரை பற்றி பாட புத்தகங்களிலே படித்திருக்கிறோம். சுதந்திரத்திற்காக போராடினார் என்று அவர் போற்றப்படுகிறார், பேசப்படுகிறார். ஆனால் இதே கடற்படையை சேர்ந்த குஞ்சாலி மலைக்காயர் என்கிற ஒரு மனிதரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? அவருடைய வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? அவர் ஒரு முஸ்லிம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றி நம்முடைய மக்களுடைய எல்லா விதமான பொருளாதார சுரண்டல் செய்கிறார்கள், சுதந்திரத்தை பறிக்கிறார்கள். இன்னும் பிற பல்வேறு கொடுமைகளை இந்தியாவிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிற பொழுது, அதற்கு முன்பாகவே போர்ச்சுகீசியர்கள் என்ற ஒரு படை இந்தியாவிற்கு வந்தது. அதை பற்றி நமக்கு தெரியுமா? பலருக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவிற்குள்ளே படையெடுத்து வருகிறார்கள். அவர்கள் இந்தியாவிற்குள்ளே வரும்பொழுது கடலோரத்திலேயே அவர்களை மறைத்து அவர்களுக்கு எதிராக போராட்டம் செய்து இன்றைக்கு தான் நேவி என்று வைத்திருக்கிறார். கடற்படை ராணுவம் என்று கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக முதலில் கடற்படை ராணுவத்தை தட்டியவர் குஞ்சாலி மலைக்காயர். அவருடைய வரலாறு பேசப்பட்டிருக்கிறதா? நம்ம எத்தனை பேருக்கு அவருடைய வரலாறு தெரியும்? திட்டமிட்டு மறைக்கப்பட்டது. முஸ்லிம்கள் இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக செய்த ஏராளமான தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் பாட புத்தகங்களிலே சொல்லப்படுவது கிடையாது. சுதந்திர தினத்தன்று எத்தனையோ தியாகிகளுடைய பெயர்களை டிவி சேனல்களிலே சொல்லி காட்டுவார்கள். அதிலே முஸ்லிம்களுடைய பெயர் எத்தனை இருக்கிறது என்று பார்த்தால் குறைவிலும் குறைவாகத்தான் இருக்கும். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்கினுடைய அடிப்படை விட்டு சிப்பாய்கள் புரட்சி. அவர்கள் தான் இந்திய நாட்டினுடைய அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்களின் முதலிடத்தை நாம் கொடுப்பதாக இருந்தால் வரலாற்று பக்கத்தில் சிப்பாய்கள் புரட்சி என்ற அந்த சம்பவத்திற்கு தான் கொடுக்க முடியும். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட எத்தனையோ நபர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் அந்த சிப்பாய் கழகத்தை தொடங்கியவரே ஒரு முஸ்லிம் என்பது எத்தனை பேர்களுக்கு தெரியும்? பகதூர் ஷா என்கிற இஸ்லாமிய முகலாய மன்னரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? அவர் இந்த இந்திய சுதந்திர நாட்டினுடைய விடுதலை வேட்கைக்காக அவர் சிந்திய ரத்தங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? வரலாறு பக்கங்களை பார்க்கிறோம். சிப்பாய் கழகத்திற்கு தலைமையேற்று இந்தியர்களை சூடேற்றி விட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கச் செய்கிறார் பகதூர் ஷா. பின்னர் இவர்தான் இந்த சிப்பாய் கழகத்திற்கு அடிப்படை வித்தியங்களை தெரிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பகதூர் ஷாவை பிடிக்கிறார்கள், சிறை பிடிக்கிறார்கள். சிறை பிடித்து சிறையிலே அடைத்து கடுமையான தண்டனைகளுக்கு அவர் ஆளாக்கப்படுகிறார். அப்படி ஆளாக்கப்படுகிற நேரத்தில் ஆங்கிலேய படைப்பிரிவினுடைய தளபதி ஹட்சன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு நாள் பகதூர் ஷா சிறையிலே இருக்கும் பொழுது அந்த சிறையிலே பகதூர் ஷாவை சந்திப்பதற்கு வருகிறார். வரும்போது தன்னுடைய கையில் 2 தட்டைகளை எடுத்துக் கொண்டு வருகிறார். அந்த தட்டையில் ஏதோ ஒன்று வைக்கப்பட்டு துணி மூடப்பட்டிருக்கிறது. பகதூர் ஷாவிற்கு ஆச்சரியம், இந்த ஹட்சன் நமக்கு ஏதோ கொண்டு வந்திருக்கிறார். ஹட்சன் பகதூர் ஷாவை பார்த்த மாத்திரத்திலேயே, பகதூர் ஷா, நீ எங்களுக்கு செய்த அந்த புரட்சிக்காக வேண்டி நீண்ட நாட்களாக நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு பரிசை நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். சொன்ன உடனேயே தன்னுடைய கைகளில் வைத்துக் கொண்டிருந்த அந்த தட்டையில் இருந்து மூடி வைக்கப்பட்டிருந்த அந்த துணியை விளக்குகிறார். பகதூர் ஷா பெற்றெடுத்த 2 பிள்ளைகளுடைய தலை அந்த தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது. மனித தலை.
கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய சொந்த பிள்ளைகளை ஒருவன் பறிகொடுத்திருக்கிறானே. பகதூர் ஷா கேட்கிறார், இந்த இரண்டு என்னுடைய பிள்ளைகளும் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடி உயிரை விட்டார்கள் என்பதிலே எனக்கு பெருமை என்று சொல்கிறார். கலங்கவில்லை, அழுகவில்லை, பதறி துடிக்கவில்லை. பெற்ற பிள்ளையை எழுந்தமே ஒரு பிள்ளை. என்னுடைய நாடு, என்னுடைய நாட்டிற்காக போராடினேன், சிறைப்பட்டேன். என்னுடைய பிள்ளைகளும் அதே வழியிலே உயிரை விட்டார்கள் என்கிற பெருமிதத்தோடு கம்பீரமாக நின்றாரே. இந்த பகதூர் ஷாவினுடைய வரலாறு எத்தனை பாட புத்தகங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுதந்திர தினத்தன்றோ குடியரசு தினத்தன்றோ இந்த பகதூர் ஷாவினுடைய வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த பகதூர் ஷாவினுடைய சிப்பாய் கழகத்திலே கலந்து கொண்டு அந்த படையிலே கலந்து கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் டெல்லியிலே கருவறுக்கப்பட்டார்கள். அந்த வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? தெரியுமா? அகிம்சை வழியில் போராடினால் காந்திஜி, அவரை பற்றி புகழ் பாடுகிறோம், தேச தந்தை என்று சொல்கிறோம். அவர்தான் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் என்று சொல்கிறோம். ஆனால் அவர் நடத்தியது எத்தனையோ போராட்டங்களிலே கலந்து கொண்டவர்கள் பெரும்பான்மை மக்கள் முஸ்லிம்கள் என்கிற வரலாறு எத்தனை பேர்களுக்கு தெரியும்? கள்ளுக்கடை மறியல், எத்தனையோ தியாகிகளை பற்றி பேசுகிறோம். இந்த கள்ளுக்கடை மறியலிலே முஸ்லிம்கள் கலந்து கொண்ட வரலாறு எத்தனை பேர்களுக்கு தெரியும்? உப்பு சத்தியாகிரகம் போனார், பேசுகிறோம், பாட புத்தகங்களிலே படித்திருக்கிறோம். ஆனால் அந்த போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்கு என்ன? காங்கிரஸ் என்கிற கட்சியின் சார்பாக சுதந்திரத்தினுடைய வேட்கைக்காக அந்த போராட்டத்திற்காக நிதி திரட்டப்படுகிறது. காந்தியடிகள் தமிழ்நாடு பூராவும் இந்தியா பூராவும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிதி சேகரிப்பு செய்கிறார், காசு கேட்கிறார். ஒரு ஊர்ல யார் பெரிய செல்வந்தரா இருப்பாங்களோ அவரை சந்தித்து சுதந்திர வேட்கைக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை தியாகம் பண்ணுங்கன்னு கேட்பார். அவர் செய்த தியாகத்தை மறுக்கவில்லை. ஊர் ஊராக சுற்றித் திரிந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டதை மறுக்கவில்லை. ஆனால் அந்த சுற்றுப்பயணத்திலே ஒரு முறை அவர் திருச்சிக்கு வருகிறார். ஏதோ தமிழகத்திற்கு அப்பாலே வடநாட்டில் நடந்த நிகழ்வுகளை நான் சொல்லவில்லை. நம்முடைய அண்டை மாவட்டமான திருச்சிக்கு காந்தியடிகள் வருகிறார்கள். இது ஏதோ கதையோ கட்டுக்கதையோ அல்ல, நிரூபிக்கப்பட்ட வரலாற்று உண்மை சொல்பவர்கள். அப்படிப்பட்ட திருச்சிக்கு வருகிறார். யாரை சந்திப்பதற்கு? திருச்சி பக்கம் போயிருக்கிற மக்களுக்கு தெரியும், அங்கே பிரபலியமான ஒரு கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரியினுடைய பெயர் ஜமால் முகமது கல்லூரி. திருச்சியை சுற்றி இருக்கிற பல மாவட்டங்களில் இருந்து அந்த கல்லூரியிலே அதிகமான மாணவர்கள் படிக்கிறார்கள். அந்த கல்லூரியினுடைய நிறுவனர் ஜமால் முகமது சாஹிப்பை சந்திப்பதற்கு வருகிறார் காந்தியடிகள். வந்து அவரிடத்தில் பொருளாதார நிதி கேட்கிறார். நாம இருந்தால் என்ன செய்வோம்? எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அனுப்பிவிடுவோம். ஆனால் காந்தியடிகள் ஜமால் முகமது இடத்திலே வந்து இது போன்ற கோரிக்கையை வைத்து சுதந்திரத்திற்காக உதவுங்கள் என்கிற ஒரு கோரிக்கையை வைக்கும் போது அவர் செய்த மகத்தான தியாகத்தை பாருங்கள். அந்த கல்லூரியினுடைய நிறுவனர் ஒரு பிளாங்க் செக்கை கொடுக்கிறார். அதிலே தன்னுடைய கையொப்பத்தை இருக்கிறார். காந்தியடிகளை, நீங்கள் இதில் உங்களுக்கு தேவைப்படுகிற தொகையை நிரப்பிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சுதந்திரத்திற்காக எவ்வளவு தொகை தேவைப்படுகிறதோ அந்த தொகையை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள் என்று பிளாங்க் செக்கை கொடுக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் அந்த செக்கில் காந்தியடிகள் ஃபில்லப் பண்ணது
அன்றைய காலகட்டத்தினுடைய காசுக்கு 1,00,000 ரூபாயை, இன்னைக்கு அது என்ன மதிப்புன்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. அன்றைய காலத்தினுடைய 1,00,000 மதிப்பு இன்றைக்கு நாம் இருக்கிற காலகட்டத்தில் அதனுடைய மதிப்பு என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். 1,00,000 ரூபாய் ஒரு முஸ்லிம் தியாகம் செய்திருக்கிறாரே, இந்த வரலாறு எங்கேயாவது பேசப்பட்டிருக்கிறதா? சுதந்திர போராட்டத்திற்கு தியாகம் செய்த எண்ணற்ற முஸ்லிம்களுடைய வரலாறு திட்டமிட்ட மறைக்கப்பட்டிருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய உருவப்படத்தை இன்றைக்கும் பல இளைஞர்கள் தன்னுடைய வாகனத்தினுடைய பின்பகுதியிலே முன்பகுதியிலே போட்டிக் கொள்கிறார்கள். போட்டுக்கொண்டு அவர்கள் ஒரு வாசகத்தை போடுகிறார்கள், என்றென்றும் சுபாஷ் சந்திர போஸினுடைய வழியிலே. தவறு கிடையாது. ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அவருடைய பெயரை நீங்கள் போற்றுகிறீர்கள், புகழ்கிறீர்கள், அவருடைய தியாகத்தை புகழ்கிறீர்கள், போற்றுகிறோம், மெச்சுகிறோம். ஆனால் இந்த சுபாஷ் சந்திர போஸினுடைய படையிலே படை தளபதிகளாக இருந்தவர்கள் பெரும்பான்மையான மக்கள் முஸ்லிம்கள் என்கிற ஒரு தகவல் எத்தனை பேர்களுக்கு தெரியும்? உதாரணத்திற்கு நாம் சொல்லுவதாக இருந்தால், இந்த சுபாஷ் சந்திர போஸ் என்கிற சுதந்திர போராட்ட தியாகி வங்கதேசத்துக்கு போகிறார். நமக்கு இன்னைக்கு பங்களாதேஷ் சொல்லுவோமே, அந்த பங்களாதேஷுக்கு போகிறார். எதற்கு போகிறார்? சுதந்திர போராட்டத்திற்கு ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஆங்கிலேயன் துப்பாக்கி வச்சு சுடுறா. நம்ம கைத்தடி, கம்பு, ஈட்டு, அம்பு, அருவா, கத்தி இதை வச்சு சண்டை போட முடியுமா? சண்டை போட இயலாது. அப்ப அவன மாதிரியே துப்பாக்கி வாங்கணும், அவன மாதிரியே பீரங்கி செய்யணும், அவன மாதிரியே விமானம் செய்யணும். இதற்காக வேண்டி நாடு முழுவதும் பயணம் செய்து பொருளாதார நிதியை திரட்டுகிறார். அப்படி திரட்டுகிற நேரத்திலே வங்கதேசத்திற்கு போகிறார். அங்கே ஒரு முஸ்லிமை சந்திக்கிறார். அன்றைக்கு வங்கதேசத்திலே இருந்த புகழ் பெற்ற ஒரு வணிகர், வியாபாரி, பெரிய வியாபாரி. அவருடைய பெயர் வல்லல் ஹபீப். அவருடைய பெயர் ஹபீப். இவரிடத்தில் போய் பொருளாதாரத்திற்காக நிதி கேட்கிறார். நிதி கேட்ட மாத்திரத்திலே இந்த ஹபீப் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி ஆங்கிலேயர்களை இந்த நாட்டிலிருந்து விரட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல கோடிகளை கொடுக்கிறார், பல லட்சங்களை செலவு செய்கிறார். நேதாஜிக்கு அதிர்ச்சி. வங்கதேசத்தின் எல்லா பகுதிகளிலும் போய் இந்த ஹபீபை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? இதோ உங்களுடைய நாட்டை சேர்ந்த ஹபீப் இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்கிறார். எதுக்கு? மற்றவர்களை மோட்டிவேஷன் பண்ணுவதற்காக. நீங்களும் கொடுங்க, சுதந்திரத்திற்காக நீங்களும் தியாகம் செய்யுங்க என்று சொல்லி வரலாறு இவ்வளவு தியாகங்களை, முஸ்லிம்களுடைய தியாகங்களை பேசுகிறதே. எத்தனை பேர்களுக்கு இந்த முஸ்லிம்களுடைய தியாக வரலாறு தெரியும்? நாம் சொல்லவில்லை. ஒரு முஸ்லிம் என்கிற இடத்தில் நின்று கொண்டு முஸ்லிம்களுடைய பெருமையை பேசுவது அது தவறு. ஏன் அதை பேசுகிறோம்? பேச வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் முஸ்லிம்களை ஓரம் கட்டுகிறார்கள். ஏதோ முஸ்லிம்களுக்கும் இந்திய நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற கருத்துருவாக்கத்தை செய்கிறார்கள். இதோ பிரபல்யமான நடிகர், இங்கே ஒரு 10 பேர் குழுமி இருந்தால் அந்த 10ல் 2 இவருக்கு ரசிகராக இருப்பார்கள். யார்? கமலஹாசன். திரையுலகத்திலே கொடி கட்டி பிறந்தவர். சமீபமா பிக் பாஸ் உள்ள வந்தாரு, மக்களை மகிழ்ச்சி படுத்தினார். இன்றைக்கும் திரையுலகத்திலே அவரை தெரியாத யாரும் இருக்க மாட்டார்கள். அவர் ஒரு படம் எடுத்தார், ஒரு படம் தயாரித்தார். இன்றைக்கும் யூடியூபிலே போய் அடித்து பாருங்கள். அவர் தயாரித்த படத்தினுடைய பெயர் மருதநாயகம். மிகப்பெரிய பொருட்செலவிலே இந்த மருதநாயகம் என்கிற படத்தை எடுக்கிறார். பல்வேறு இக்கட்டுக்கு ஆளாகி
அரசியல் கட்சிகளுடைய பிரஷரால் இந்த படத்தை அவர் பாதியிலேயே கைவிட்டார். அதற்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம். ஏன் இந்த மருதநாயகம் என்றால் யார்? மருதநாயகம் என்கிற அவரை பற்றி ஏன் இவர் படம் எடுக்க வேண்டும்? கமலஹாசனுக்கு ஒரு எண்ணம் என்ன? இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி பாடுபட்ட சுதந்திர வீரர்களில் யார் முக்கியமான ஆளோ அவரை டாக்குமெண்ட்ரியாக எடுக்க வேண்டும். அவருடைய வரலாறு டாக்குமெண்ட்ரி ஆக்கணும். அதை ஒரு படமாக ஆக்கி மக்களுக்கு வெளியிட வேண்டும் என்கிற ஒரு முடிவை எடுக்கிறார். முடிவை எடுத்து அவர் ஆய்வு செய்கிறார். பல வீரர்களுடைய கதைகளை படிக்கிறார், வரலாற்றை படிக்கிறார். அவருக்கு சாட்டிஸ்பைடா இல்லை. அவருக்கு ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. நேரா கிளங்கி சம்பந்தப்பட்டவங்கிட்டே போறார். எங்க போறாரு? பிரிட்டிஷ்கே போறார். போய் அங்கே இருக்கிற ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் இந்தியாவிலே ஆட்சி செய்யும் போது, இந்தியாவை கைப்பற்றி வைத்திருக்கும் போது உங்களுக்கு இந்திய நாட்டில் அதிகம் குடைச்சல் கொடுத்தவர் யாரு? கேட்கும் போது அவர்கள் சொன்ன பதில் இவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் சொன்னார்கள், கான் சாஹிப் யூசுப். யூசுப் என்கிற ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய ஆரம்ப காலகட்டத்தின் பெயர் மருதநாயகம். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். எனவே அவருடைய பெயர் யூசுப் கான் என்று மாறி போனது. அவர் இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டார். ஆங்கிலேயர்களுக்கு பெரிய குடைச்சலை கொடுத்தாரு. எந்த அளவிற்கு குடைச்சல் கொடுத்தார் என்றால், ஆங்கிலேயர்களுடைய ராணுவ தளங்களை எல்லாம் அடித்து நொறுக்கினார். இப்படிப்பட்ட பெரிய தியாகி கான் சாஹிப். அப்படிப்பட்ட மாமனிதரை பற்றி வரலாறு பேசுகிறதா? பாட புத்தகங்களிலே படித்திருக்கிறோமா? செய்தித்தாள்களிலே சுதந்திர தினத்தன்று எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வரலாறு சொல்லப்படுகிறது. இவருடைய வரலாற்றை தொப்புள்குடி உறவுகள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கேயாவது இவருடைய படத்தையோ இவருடைய வரலாறையோ நாம் கேள்விப்பட்டதுண்டா, படித்ததுண்டா? ஆங்கிலேயருக்கு ஆதரவாக செயல்பட்டு பின்பு நாட்டினுடைய பக்தி கூடி போய் இஸ்லாத்தில் இருக்கிற இந்த கான் சாஹிப் யூசுப் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறார். ரொம்ப குடைச்சலை கொடுத்தவன என்ன பண்றாங்க? இவரை தேட ஆரம்பிக்கிறார்கள். தேட ஆரம்பித்து ஒரு எட்டப்பரால் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படுகிறார். ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டு அவருக்கு தூக்கு மேடை பரிசளிக்கப்படுகிறது. ஏதோ சுதந்திரத்துக்கு நான் ஒரு 50 ரூபாய் கொடுத்தேன், 100 ரூபாய் கொடுத்தேன், அது அல்ல. முஸ்லிம்கள் இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்காக பல்லாயிரக்கணக்கான உயிரை கொடுத்திருக்கிறோம். அதிலே ஒருவர் தான் இந்த மருதநாயகம் என்று சொல்லக்கூடியவர். தூக்கு மேடையிலே போய் நிற்கிறார். சரணடையவில்லை. ஆங்கிலேயருடைய சூவ பிடிச்சு நக்கல, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு எதிராக நான் போராட மாட்டேன் என்று ஒரு சில கூட்டத்தினர் கடிதம் எழுதி கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுக்கவில்லை. தெம்பாக தைரியமாக தூக்கு மேடையை சந்திக்கிறார். சந்தித்து தூக்கிலே தொங்கி தன்னுடைய உயிரை இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக விட்டாரு. இவருடைய வரலாறு எத்தனை இடங்களிலே பேசப்பட்டிருக்கிறது, எத்தனை இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் இறந்து விட்டார், சடலமாக கிடக்கிறார். தூக்கில போட்டு கொண்டுட்டாயே. கொண்ட உடனேயே வெறி தாங்க முடியாமல் இந்த மருதநாயகம் என்று சொல்லக்கூடிய கான் சாஹிபை உடலை தனித்தனியாக வெட்டுகிறார்கள். அவருடைய கால் தனியாக வெட்டப்படுகிறது, தலை தனியாக வெட்டப்படுகிறது, அவருடைய இரு கரங்களும் வெட்டப்படுகிறது. தலையை கொண்டு போய் ஒரு ஊர்ல போய் புதைக்கிறார். அவருடைய கால் பகுதியை ஒரு ஊர்ல போய் புதைக்கிறார். அவருடைய உடல் பகுதி புதைக்கப்பட்ட ஒரு இடம் இன்றைக்கும் இருக்கிறது.
மதுரையிலே முனிச்சாலை என்கிற பகுதிக்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் அங்கே மருத நாயகத்தினுடைய புதைக்கப்பட்ட அடக்க ஸ்தலம் இன்றைக்கும் இருக்கிறது. அவருடைய வரலாறு ஏன் பேசப்படவில்லை? அவருடைய வரலாறு ஏன் சொல்லப்படவில்லை? ஆகவே நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் டெல்லி கேட் சொல்கிறோமே, அதிலே போய் பாருங்கள், இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்கள் அங்கே இருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட 80-90% மேலான பெயர்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் முஸ்லிம்களுடைய பெயராகவே இருக்கும். நான் சொல்லுவதெல்லாம் நம்முடைய கண் முன்னால் இன்றைக்கும் இருக்கக்கூடிய சான்றுகள். ஏதோ புராணங்களிலேயோ புத்தகங்களிலேயோ சொல்லப்படுகிற கட்டுக்கதைகள் கிடையாது. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறதை பார்க்கலாம், அதை படிக்கலாம். அப்ப இவ்வளவு இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்காக இவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிற இந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு இந்திய குடிமக்களாக கருதப்படுகிறார்களா? எல்லா சமூக மக்களுக்கும் கொடுக்கப்படுகிற உரிமைகளும் அந்தஸ்துகளும் முஸ்லிம்களுக்கும் சம உரிமையில் கொடுக்கப்படுகிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சாசனம் சொல்லுகிறது, இந்த இந்தியாவிலே இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் என்று ஏராளமான கொள்கையுடைய மக்கள் இருக்கிறோம். அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சானாக பழகி கொண்டிருக்கிறோம். இவர்கள் அத்துணை பேர்களும் ஒரே அந்தஸ்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டிய இந்தியர்கள். இவர்களுக்கு மத்தியிலே எந்த பாகுபாடும் பிரிவினையும் காட்டக்கூடாது என்பது இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம். இப்படி இருக்கும் போது இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. இந்த நாடு என்பது எல்லா மக்களுக்கும் உரித்தானது, எல்லோருக்கும் சொந்தமானது. அப்படி இருக்கும் போது நாம் பண்டிகை காலங்களை கொண்டாடுகிறோம். இதோ தற்பொழுது போனது பொங்கல் பண்டிகை. இங்க இருக்கிற பெருவாரியான மக்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் பொங்கல் பண்டிகை வந்துவிட்டால், தீபாவளி வந்துவிட்டால் ரேஷன் கடைகளில் சிறப்பு பொருட்கள் நமக்கு வழங்கப்படுகிறதா இல்லையா? ஆம்பளையா இருந்தா வேட்டி, பொம்பளையா இருந்தா சேலை, பத்தாத குறைக்கு கரும்பு, இந்த விஷயங்களை பொங்கலோ தீபாவளியோ வந்தால் போடப்படுகிறது. அதே ஒரு கிறிஸ்துமஸ் வருகிறது, இதே அரசாங்கம் கிறிஸ்துமஸுக்கு பரிசு தொகையை அறிவித்ததாக இதுவரைக்கும் வரலாறு இருக்கிறதா? முஸ்லிம்களாகி நாங்கள் பக்ரீத்தை சந்திக்கிறோம், எங்களை ரம்ஜான் கடந்து செல்கிறது. பெரும்பான்மை மக்கள் இன்றைக்கு இந்த நாட்டிலே எப்படி பார்க்கப்படுகிறார்களோ அதே நிலையில் வைத்து கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் பார்க்கப்படுகிறார்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசுக்கு சொந்தமான ஒரு அரசு கூடம், அது காவல்துறையாக இருக்கலாம், அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம், கலெக்டர் ஆபீஸாக இருக்கலாம். அந்த அலுவலகங்களை கொஞ்சம் அப்படியே நம்முடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். இப்ப ராமநாதபுரத்தினுடைய கலெக்டர் இருக்கிறார், அவர் கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் உரித்தான கலெக்டரா அல்லது இந்து சமூக மக்களுக்கு மட்டும் உரித்தான கலெக்டரா அல்லது முஸ்லிம்களுக்கு மட்டும் பக்க சார்பானவரா? கிடையாது. கலெக்டர் என்றால் அவர் முஸ்லிமுக்கும் கலெக்டர் தான், இந்துவுக்கும் கலெக்டர் தான், கிறிஸ்தவர்களுக்கும் கலெக்டர் தான், எல்லாருக்கும் ஒரே கலெக்டர் தானே. அப்படி என்றால் அந்த அலுவலகத்தில் எல்லா மக்களும் ஒரே இடத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டுமா கூடாதா? ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் நடத்தக்கூடிய எத்தனையோ பல அலுவலகங்களிலே அலுவலகத்திற்கு முன்னால் போய் பார்ப்போம், அந்த அலுவலகத்தினுடைய சுற்றுச்சூழலுக்கு உள்ளே ஒரு மதத்தினுடைய கோவில் புனஸ்காரங்கள் செய்யப்படும்.
ஆயுத பூஜை என்று சொல்லுகிறோம். அது எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. மாற்று கருத்து இல்லை, சந்தோஷமாக கொண்டாடுங்கள். ஆனால் அந்த பண்டிகை ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசு அலுவலகங்களில் நடக்கலாமா? போலீஸ் ஸ்டேஷன் என்பது முஸ்லிமுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? எல்லோருக்கும் பொதுவான இடத்திலே பொதுவான கருத்துக்கள் பேசப்படுகிறதா, பகிரப்படுகிறதா? இப்படி எண்ணற்ற உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய இந்திய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒரு சில பயங்கரவாதிகளால் குண்டு வைத்து கொல்லப்பட்டார். யார் அவர்? ராஜீவ் காந்தி. அவரை இது போன்ற ஒரு செயலை செய்த எல்லா மக்களையும் பிடித்து சிறையில் போட்டார்கள், தூக்கு தண்டனை என்று அறிவித்தார்கள். இந்த நாட்டில் முஸ்லிம்கள் எப்படி நடத்தப்படுகிறோம் என்பதை சற்று நம்முடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். அவர்களுக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்படுகிறது. 8 வருஷம், 9 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் ஜெயில இருந்துட்டாரா? அந்த கேஸ மறுபரிசீலனை செய்து இவர்கள் இன்னைக்கு தூக்கா நாளைக்கு தூக்கான்னு வெதும்பி வெதும்பி அவர்கள் பல நாட்கள் செத்து விட்டார்கள். எனவே இந்த தூக்கு தண்டனையை இவர்களுக்கு நான் ரத்து செய்கிறேன் என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு தூக்கு தண்டனை சர்வசாதாரணமாக ரத்து. அதே நேரத்திலே டெல்லியினுடைய சட்டசபையில் ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது தீவிரவாதிகளால். அதை யார் செய்தாலும் தவறுதான். முஸ்லிம் செஞ்சால் தப்புதான், அவனை தூக்கி சாவடிக்கணும். பொதுமக்களை கொல்லக்கூடாது, யாருக்கும் கூறு விளைவிக்க கூடாது. இஸ்லாம் சொல்லுகிறது, பாதையில் நடக்கும் போது ஒரு சாதாரண முல்லை நீ பார்த்தாலும் உன்னுடைய காலில் அது குத்தாது, பிறருடைய காலில் குத்திவிடக் கூடாது என்பதற்காக அதை ஓரமாக எடுத்து போட்டு செல்பவன் தான் சிறந்த முஸ்லிம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு உயிரை வாழ வைத்தவன் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் வாழ வைத்தவனுக்கு சமம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. பிறருடைய நலத்தின் மீது எவன் ஒருவன் அக்கறை கொண்டிருக்கிறானோ அவனே சிறந்த முஸ்லிம் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது, நபிகளார் பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதநேயத்தை போற்றுகிற இந்த மார்க்கத்திலே ஒரு உயிரை அநியாயமாக கொள்வது மிகப்பெரிய படுபாதக செயல் என்று இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் இருக்கிற எங்களில் ஒரு சில பைத்தியங்கள், மார்க்கத்தை விளங்காதவர்கள் இது போன்ற அயோக்கிய செயல்களை செய்யும் போது அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதிலேயும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதை யார் செய்தாலும் அந்த தண்டனையை கொடுங்கள். ஆனால் இதுல என்ன பாரபட்சம்? நாட்டின் ஜனாதிபதியை ஒருவன் கொலை செய்கிறான், குண்டு வச்சு தகர்க்கிறான், அவனுக்கு தூக்கு தண்டனை ரத்து. ஏன்? அவர் ரொம்ப நாளா சிறையில இருந்துட்டாரா? இந்த பாராளுமன்றத்தை தாக்கிய வழக்கிலே கைது செய்யப்பட்ட பலருக்கு அங்கேயே அனைவரை சுட்டு கொண்டுட்டா அது வேற விஷயம். அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டார்னு ஒருத்தரை பிடிச்சாங்க. யாரு? அவருடைய பெயர் அப்சல் குரு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நீதிமன்றத்திலே அவர் விசாரணைக்காக நிறுத்தப்படுகிறார். விசாரணை நடக்கிறது. இந்த பாராளுமன்ற தாக்குதலுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? விசாரணை நடக்கும் போது விசாரணையிலே ஒரு உண்மை தகவல் வெளிவருகிறது. அப்சல் குருவுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் நிரபராதி, அவர் தவறு செய்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். உலகத்தில் மனிதாபிமானம் உள்ள எந்த மனிதனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்ன தீர்ப்பை கொடுத்தார்கள்? அப்சல் குரு குற்றவாளி கிடையாது, அப்ப ரிலீஸ் பண்ணி தொலைய வேண்டியத. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையிலே இவரை குற்றவாளி என்று சொல்கிறோம். அதே எவிடன்ஸ் இல்ல,
குற்றவாளி என்று நிரூபிக்க முடியல. நடந்த குற்றத்திற்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஊர்ஜிதமாகிறது. ஆனால் பெரும்பான்மை மக்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையிலே நாங்கள் இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறோம் என்று சொல்லி கருணை மனு போடுகிறார். கருணை மனுவை ஜனாதிபதி நிராகரிக்கிறார். இவருக்கு முன்னால் எத்தனையோ பேர் பெட்டிஷன் போட்டிருப்பார் கருணை மனுக்கு. அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு இவர் கேஸுக்கு முந்தி அடிச்சுட்டு வந்து ஒரு ஜனாதிபதி கருணை மணியை எந்திரிச்சு விசாரிக்கிறார். அதை ஏற்க முடியாது என்று சொல்கிறார். இரவோடு இரவாக அப்சல் குரு தூக்கிலே போடப்பட்டான். தவறு செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை, இவர் குற்றவாளி இல்லை என்று கோர்ட் தீர்ப்பளித்த பிறகும் கூட இன்றைக்கு ஒரு முஸ்லிமுக்கு இந்த அநியாயம் நடக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? யார் நாங்க இந்த நாட்டுக்கு அப்பாற்பட்டவர்களா? இந்த நாட்டுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? முஸ்லிம்களுக்கும் இந்தியாவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையா? நாங்கள் இங்கேயே பிறந்தவர்கள், இங்கேயே வளர்ந்தவர்கள், உங்களை போன்ற குமாராக வாழ்ந்தவர்கள், மாடசாமியாக, முத்துக்குமாராக, நாகராஜாக, நீங்கள் இன்றைக்கு எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் எந்தெந்த பெயர்களிலே இன்றைக்கு இருக்கிறீர்களோ, உங்களை போன்ற இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே, இந்த இந்தியாவில் பிறந்து வளர்ந்த மக்கள் தான் இன்றைக்கு முஸ்லிம்களாக மாறி நிற்கிறோம். ஏன்? எங்களில் ஒரு சிலரை பார்த்து சக்கிலியன் என்று சொன்னான், நீ கீழ்சாதி என்று சொன்னா, நீ காலுடைய பாதத்துல பிறந்தவன் சொன்னா, நீ எங்களுக்கு அடிமைன்னு சொன்னா, நான் சேர்ல உட்காருவேன், நீ கீழே தான் உட்காரணும்னு சொன்னா, நான் கிளாஸ்ல டீ கொடுப்பேன், நீ சிரட்டையில தான் குடிக்கணும்னு சொன்னா, நீ படிக்க கூடாதுன்னு சொன்னா, இறைவனால் இறக்கப்பட்ட வேதத்தை கூட நீ காதால் கூட கேட்க கூடாதுன்னு சொன்னா, எல்லோருக்கும் பொதுவாக வணங்கப்படுகிற தெய்வத்தை கோயில் வாசப்படியை மிதிக்காதன்னு சொன்னார். பூஜையை நாங்கள் தான் செய்வோம் என்று சொன்னார். எங்களால் மானம் கட்டி இருக்க முடியவில்லை. நான் மனுஷன் மாதிரியே நீயும் மனுஷன். எனக்கு எப்படி ஆறறிவு இருக்கோ அது போன்றே உனக்கும் ஆறறிவு. நான் எப்படி என்னுடைய தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தேனோ அது போன்றே நீயும் உன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருந்து பிறந்திருக்கிறாய். எனக்கும் உனக்கும் பிறப்பால் எந்த உயர்வும் இல்லை என்கிற இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாட்டை படித்தான், அதற்கு பிடித்து போனான், இஸ்லாத்தை வாழ்க்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டார். சக்கிலிய பயணை என்று கூப்பிட்டவன், வாங்க பாய், உட்காருங்க பாய், டீ சாப்பிடுங்க பாய்ன்னு சொன்னான். அதனால இன்றைக்கு அந்த சாதியை இழிவு தாங்காமல் நாங்கள் கௌரவமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை நாங்கள் இறக்குமதி செய்து கொண்டோம். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டோமே தவிர நாங்களே இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் இந்திய நாட்டில் எப்படி நடத்தப்படுகிறோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சாப்பிடுகிற உரிமை எல்லோருக்கும் உரிமையானது, எல்லோருக்கும் பொதுவானது. எவரும் எந்த உணவை சாப்பிடலாம், யாரும் தடை போட முடியாது. இது இந்திய நாட்டினுடைய சட்டம். ஆனால் சுதந்திர இந்தியான்னு சொல்றா, ஊபியில முகமது அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வீட்டிலே மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஒரு ஊரே சேர்ந்து அவரை அடித்து கொலை செய்கிறார்கள். சாதாரணமான கொலை இல்லைங்க. அந்த ஊர்ல கோயில்ல அறிவிப்பு செய்யப்படுகிறது. என்னுடைய தொப்புள் குடி உறவுகள், எங்களுடைய நண்பர்கள், எங்களோடு ஒன்றோடு ஒன்று பின்னி பிறகி தொழில் செய்யக்கூடிய மக்கள், மாமா மச்சான பழகக்கூடிய மக்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் எல்லா மாற்று மத சொந்தங்களை குறை சொல்லவில்லை. பெரும்பான்மையான இந்து மத சொந்தங்களோ கிறிஸ்தவ மத சொந்தங்களோ அப்படி இல்லை. 5 பேர் இருக்கிறான், ஊருக்கு 2 பேர் இருக்கிறான். அந்த 2 பேர் செய்யற வேலை என்ன தெரியுமா? நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறான். முஸ்லிம்களா பயங்கரவாதிடா, முஸ்லிம்களா தீவிரவாதிடா, முஸ்லிம் உடையெல்லாம் கொன்றுவாண்டா, ஓ சோத்துல மண்ணள்ளி போட்டுவாண்டா,
அவன் இருந்தா நீ நிம்மதியா வாழ முடியாதா என்ற ஊருக்கு 2 பேர் இருக்கிறான் பாருங்க. இவன் தவறான கருத்தை பதிய வைத்து முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டையை மூட்டி விடுற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த திருப்பரங்குன்றம் பகுதியிலே மலைக்கு மேலாக ஒரு தர்காவும் இருக்கிறது, கோயிலும் இருக்கிறது. இத்தனை வருஷ காலமா அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒரே மலையில் ஏறுவார்கள், ஒரே மலையில் ஏறி வழிபாடு செய்வார்கள். இந்துக்கள் அவர்களுடைய வணக்கத்தை செய்வார்கள், முஸ்லிம்கள் அவர்களுடைய வணக்கத்தை செய்வார்கள். 2 வணக்கமும் ஒரே மலையில் நடைபெறும். சகோதரர்களே, இன்றைக்கு இந்திய நாட்டிலே முஸ்லிம்களுக்கும் மாற்று மத எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையின சமூகம் எந்த அளவிற்கு பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள் என்பதற்கு அழகிய உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 2-3 நாட்களாக தமிழகமே திரும்ப திரும்ப பேசுகிற ஒரு செய்தி, மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில பெரிய மலை இருக்கிறது. அந்த மலைக்கு மேலாக பள்ளிவாசல் தர்காவும் இருக்கிறது, அங்கேயே கோயிலும் இருக்கிறது. இருவருக்கும் ஒரே பாதை. 2 சமூக மக்களும் சுமூகமாக அங்கே வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு வந்தார்கள். இத்தனை வருஷ காலமா அவர்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாகுபாடும் கிடையாது. ஆனால் சமீபத்திலே ஒரு காவல்துறை அதிகாரி என்ன செய்கிறார் என்றால், அவர் மூலமாக இந்த பிரச்சனை வெடிக்கிறது. கோயில் இருக்கு, நீங்க எப்படி கறி சமைக்கலாம்? கோயில் இருக்கு, கறி சமைக்க கூடாது, நீங்க இங்க வரவே கூடாது என்று தடையை போடுகிறார். தடையை போட்டால் உடனே மோப்பம் முடிச்சு வந்துட்டாங்க. யாரு? இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். முஸ்லிம்களை பற்றி மாற்று மத சொந்தங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி சண்டையை மூட்டி விட்டு குளிர்காயின ஈழப்பிறவிகள், கலவரத்திற்கு பிறந்தவர்கள். அதுல கலவரத்துக்கு பிறந்ததுலே முதல் ஆள் யார் தெரியுமா? எச் ராஜான்னு ஒருத்தர் சுத்தி திரியிறான். சமூகத்துல எவனுமே அவனை மதிக்க மாட்டான், சீண்டவே மாட்டாங்க. கட்சிக்குள்ள இருக்கிறவன் கூட சீண்ட மாட்டான். அவனுக்கு பின்னாடி வந்தவன் எல்லாம் பதவி வாங்கிட்டு போறான். மாநில தலைவர், மாநில பொருளாளர், சாதாரணமா ஒரு எம்எல்ஏ கவுன்சிலர் சீட்டுக்கு கூட ஜெயிக்க முடியாத ஒரு ஈழப்பிறவி. ஏன்னா அது இத்தனை காலமும் முஸ்லிம்களும் இந்துக்களும் அவ்வளவு அண்ணன் தம்பியா பழகிட்டு இருந்த இந்த மேட்ல இந்த நாய் எதுக்குடா வரான்னு பார்த்தா, அந்த இடத்துக்கு கூட்டி வந்துட்டா ஒரு 50 பேர்த்த கூட்டி வந்து முஸ்லிம்கள் கோயிலை அசுத்தப்படுத்த பார்க்கிறார்கள், கோயிலை கலங்கப்படுத்த பார்க்கிறார்கள். நாங்க கோயிலை தூய்மைப்படுத்தணும். முஸ்லிம்கள் அந்த இடத்தை சிக்கந்தர் மலை என்று சொல்லுவார்கள், இந்துக்கள் அந்த மலையை ஸ்ரீ கந்தர் மலை என்று சொல்லுவார்கள். 2 பேருக்கு ஒரே பேரு, 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகிறா, மாமா மச்சானா பழகிறா, எந்த சண்டையும் இல்லை, எதுவும் இல்லை. இத்தனை காலமும் நல்லா போயிட்டு இருந்த இந்த விஷயத்துல எப்ப இந்த நடு வீட்டுக்குள்ள இந்த நாய் நுழைஞ்சிச்சோ, ஆளுக்கு அப்படியே பத்தி கொளுத்தி போடுறாங்க. இந்துக்களை பாருங்கள், உங்களுடைய வழிபாட்டு தலத்தினுடைய உரிமை போகிறது. யாரும் அங்க ஒண்ணும் செய்யல. அவன் முஸ்லிம் வேலைய முஸ்லிம் பார்த்தா, இந்து சமுதாய மக்கள் அவர்கள் வேலையை அவர்கள் பார்த்தார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க உள்ள வந்து நாங்க கோயிலை காப்பாத்த போறோம், நாங்க முஸ்லிம்களுக்கு எதிராக நிக்கிறோம், இந்து சமுதாய மக்களுக்கு நாங்க பாதுகாப்பாளர்கள் என்று சொல்லி அவர்களை அழிக்கிற முக்கால்வாசி வேலைகளை பார்ப்பதே இந்த விஸ்வ இந்து பரிசஸ், RSS, இந்துத்துவ கும்பல்கள் தான். நல்லா போயிட்டு இருக்கிற இடத்துல உள்ள பூந்து ஆட்டையை குழப்பி விட்டு அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருந்த இடத்திலே வெறியர்களாக கலவரத்தை மூட்டிவிடக்கூடிய பாதக செயலை செய்யக்கூடிய இவர்களை மக்கள், குறிப்பாக என்னுடைய தொப்புள் குடி உறவுகள்
அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவர்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மோசமான விஷயம் இவங்க. எந்த இடத்துக்குள்ள இவங்க நுழைகிறாங்களோ அந்த இடத்தில் நிம்மதி இருக்காது, அந்த இடத்திலே அன்பு பாசம் இருக்காது, அந்த இடத்திலே முஸ்லிம்களும் இந்துக்களும் சண்டை போட்டுக் கொண்டு திரியக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம். ஆக முஸ்லிம்களுடைய நிலையை நீங்கள் ஒன்றொன்றாக இந்த நாட்டிலே நீங்கள் எடுத்து பாருங்கள். மற்ற சமூக மக்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது, ஒரு உரிமை கொடுக்கிறது. அதே உரிமை முஸ்லிம்கள் என்று சொன்னால் அது மறுக்கப்படுகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், முஸ்லிம்கள் ஹிஜாப் அணிவாங்க. அது எல்லோருக்கும் தெரியும். முஸ்லிம்கள் என்றால் ஹிஜாப் போடணும். அது நாங்க எங்க சேஃப்டிக்கு போட்டுக்கிறோமா? எங்க அத்தா சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்கிறதுக்காகவா முஸ்லிம்கள் ஹிஜாப் போடுறாங்க பெண்கள்? கிடையவே கிடையாது. அது எங்களுக்கு எங்களுடைய இறைவன் போட்ட கட்டளை. எங்களை படைத்த ரப்பு சொல்லுகிறார், நீங்கள் ஹிஜாப் போடுங்கள், அது உங்களுக்கு சிறந்தது, ஏற்றமானது, பாதுகாப்பானது, ஒழுக்கமானது. எனவே முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஹிஜாபை அணிவார்கள். அது அவர்களுக்கு மார்க்கத்தில் போடப்பட்ட சட்டம். ஆனால் சமீபத்திலே கர்நாடகாவில் நடந்த நிகழ்வு என்ன? ஒரு பள்ளிக்கூடம், மாணவர்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல முஸ்லிம் பெண்கள் அத்தனை காலமும் ஹிஜாப் போட்டுட்டா பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க வர்றாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர்கள் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தார்களோ, ஆட்சிக்கு வந்த மாத்திரத்திலேயே முஸ்லிம் பெண்கள் பள்ளிக்குள்ள ஹிஜாப் போட்டு வரக்கூடாது. அத சொல்றதுக்கு நீ யாரு? நாங்க ஹிஜாப் போடணுமா வேணாமான்னு எங்களுக்கு எங்களுடைய மார்க்கத்தினுடைய சட்டம், எங்க மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அரசு, இந்திய நாட்டினுடைய சட்டமே எங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கும் போது அவர்களுடைய மத உரிமைகளை, மத சடங்குகளை அவர்கள் பின்பற்றிக் கொள்ளலாம். இது எல்லாருக்கும் பொதுவான சட்டமா இல்லையா? இந்து சமுதாய மக்கள் அதை பின்பற்றுவோமா இல்லையா? கிறிஸ்தவ மக்கள் அதை பின்பற்றுகிறார்களா இல்லையா? ஏன் என்னுடைய எந்த இந்து தொப்புள் கொடி உறவுகளும் சபரிமலைக்கோ அல்லது பழனி முருகனுக்கோ மாலை போட்டாலோ அந்த மாலையோடு ஸ்கூலுக்கு போறது இல்லையா? காலேஜுக்கு போறது இல்லையா? ஒரு போலீஸ்காரர் கண்டிப்பா ஷூ போட்டே ஆகணும். ஆனால் அவர் மாலை போட்டுக் கொண்டிருப்பார் என்றால் அவர் ஸ்டேஷனுக்கு போகும்போது தாடி வைக்க அனுமதி இல்லைன்றாலும் தாடி வைத்துக் கொள்ளலாம். இருக்கா இல்லையா? ஒரு மாணவர் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது திருநீர் வைத்து விட்டு நீ ஸ்கூலுக்கு வராதன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அப்படி சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஒரு ஆசிரியர் சொல்கிறார், மத அடையாளத்தோடு ஸ்கூலுக்கு வராதப்பா, திருநீர் போடாத, குங்குமம் வைக்காத, சந்தன பொட்டு வைக்காத, மாலைய போடாத, கையில கயிறு கட்டாத என்று ஒரு ஆசிரியர் சொல்றார். இவனை என்ன சொல்லுவோம்? அட முட்டா பயல, என்னுடைய கொள்கை எனக்கு, அதை நான் பயன்படுத்துறதுக்கு, அதை நான் செய்வதற்கு இந்த இந்திய நாட்டினுடைய சட்டமே எனக்கு அனுமதி கொடுத்திருக்கும் போது அதை நீ தடுக்க முடியாது சொல்லுவோமா இல்லையா? ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு மாணவர் கழுத்துல சிலுவையை போட்டு வராரு, ஸ்கூலுக்கு வராரு, அவரை சிலுவையெல்லாம் இனிமே போட்டு வராத சொல்லுவியா? அப்படி சொல்லுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்படி இருக்கிற நேரத்திலே எல்லா மதத்தவர்களும் அவர்களுடைய உரிமையை சரியாகவே செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது. முஸ்லிம் ஹிஜாப் போட்டா மட்டும் இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு ஏண்டா எரியுது? உனக்கே கோபம் வருது? பார்க்கிறோம், ஹிஜாப் போட்டு நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ வரக்கூடாது. அப்ப முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் ஏறி மிதிக்கலாம். இத ஒரு சீக்கியன் போய் நீ சொல்லிட முடியுமா? சீக்கிய கொள்கையை சேர்ந்த மக்களுக்கு அவர்கள் டர்பன் கட்டணும், தாடி வைக்கணும்,
மிலிட்டரியில உயர் பதவிகளில் கூட சிங்குகள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள். ஒரு ராணுவ தளபதி கேப்பு போடணும், ஒரு சீக்கியருக்கு டர்பனை கட்டிட்டு கேப்ப போட்டு வாயா சொல்லுவியா? தாடி வைக்காத ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டு வா சொல்லுவியா? ஏர்போர்ட்டுக்குள்ள போனா கூட எந்த இந்திய குடிமகனும் எந்த கூர்வாளையும் எடுத்துட்டு போக கூடாது. ஆயுதங்களை எடுத்துட்டு போறதுக்கு இந்திய நாட்டு சட்டம் நமக்கு தடை போட்டிருக்கிறது சேஃப்டிக்காக. ஆனால் நாம் பார்க்கிறோம் சீக்கிய மக்களும் சின்ன கூர்வாளை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஏர்போர்ட்ல நம்ம சொல்ல முடியுமா சீக்கியம் நீ வந்து கத்தி கொண்டு வரக்கூடாது சொல்ல முடியுமா? ஸ்கூல்ல சொல்றியா? காலேஜ்ல சொல்றியா? அடே இந்த நாட்டிலே ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் கொள்கை கோட்பாடுடையவர்களுக்கும் அவரவர்களுடைய உரிமையை அவர்கள் செய்வதற்கு, வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய உரிமை என்றால் உங்களுக்கு இலக்காரமாக தெரிகிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொன்னால் ஊபியிலே பார்க்கிறோம், புல்டோசரை வச்சு வீடை இடிக்கிறான். ஏன்? முஸ்லிம் என்கிற ஒரே காரணத்தினால். பாபர் மஸ்ஜித், முஸ்லிம்களுடைய எல்லா உரிமைகளும் பறிக்கப்படுகிறது. பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் முஸ்லிம்கள் தொழுது வந்த ஒரு பள்ளிவாசல். எவனோ ஒரு கிறுக்கம் போய் கோர்ட்ல கேஸ் போடுறான், இங்கதான் ராமர் பிறந்தாரு. கோர்ட் அதற்கு என்ன தீர்ப்பளித்தது தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு பின்னால் பாபர் பள்ளிவாசல் இருக்கிற இடத்திலே ராமர் பிறந்தார் என்பதற்கு எந்த சுவடுகளும் இல்லை. நான் சொல்லலங்க, அலகாபாத் உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு. பாபர் மசீது இருந்த இடத்திலே ராமர் கோயில் இருந்ததாகவோ அல்லது அங்கே ராமர் பிறந்தார் என்பதற்கோ எந்த விதமான சான்றுகளும் சாத்தியக்கூறுகளும் இல்லை. அப்படின்னா என்ன செய்யணும்? பள்ளிவாசலை இடிச்சவட பூரா தூக்கி ஜெயில போட்டிருக்கணுமா இல்லையா? போடல, ரைட் விடு. அந்த பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு போய் சிலையை வச்சுக்கிறவனுக்குள்ள தேச துரோக வழக்கு போட்டுக்கணுமா இல்லையா? போட்டுக்கணும். அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் கேஸ் போட்டிருக்கணும், போடவில்லை. சரி, ரைட் விடு. எல்லாத்துக்கும் மேல என்ன பண்ணாங்க தெரியுமா? பியூட்டியே, ராமர் பிறந்ததற்கு எந்த சான்றும் இல்லை, இங்க கோயில் இருந்ததற்கு எந்த சான்றும் இல்லை. ஆனால் இந்த இந்திய நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு அந்த இடத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறோம். இந்து மக்களுக்கு 2 பங்கு. என்னப்பா தீர்ப்பு இது? எந்த சான்றும் இல்லை. இது முஸ்லிம்களுக்கு உரித்தான ஒரு பள்ளிவாசல் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகும் கூட அரசியலமைப்பு சாசனம் காக்கப்பட்டதா? முஸ்லிம்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதோ ஞானவாபி பள்ளிவாசல் ஊபியிலே சும்மாவே இருக்க மாட்டாங்க. எங்கெல்லாம் அமைதியா மக்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கலவரத்தை ஏற்படுத்துவதற்குண்டான எல்லா வேலைகளையும் செவ்வனை செய்வதற்கு RSS இந்துத்துவ கும்பல்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஞானவாபி பள்ளிவாசல் எல்லா மக்களும் அங்கே தொழுது கொண்டிருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல்ல வந்து ஒரு கேச போடுகிறார்கள். இங்கே அவர் பிறந்தார், இவர் பிறந்தாரு. இங்க முஸ்லிம்கள் இந்த இடத்தை அபகரிச்சு பள்ளிவாசல் கட்டிட்டாங்க. எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப அந்த பள்ளிவாசலுக்கு கேஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப எல்லாரும் கிளம்பி திருப்பரங்குன்றத்துக்கு வேற வந்துட்டாங்க, அந்த பள்ளிவாசலையும் கைப்பற்றுறதுக்கு. இப்படி முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாட்டு உரிமை, முஸ்லிம்களுடைய ஆடை உரிமை, முஸ்லிம்களுடைய உணவு உரிமை, முஸ்லிம்களுடைய கல்வி உரிமையும் பறிக்கப்படுகிறது. முஸ்லிம்களில்
10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு கீழ்நிலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் கல்வி உரிமை தொகை வழங்கிக் கொண்டிருந்தது, கல்வி உதவித்தொகை வழங்கிக் கொண்டிருந்தது. என்றைக்கு இந்த இந்துத்துவ கும்பல் ஆட்சி கட்டிலே அமர்ந்தார்களோ முஸ்லிம்களுக்கு கல்வி உரிமை தொகை ரத்து, அதை கொடுக்க கூடாது. இப்படி முஸ்லிம்களுடைய எல்லா உரிமைகளும் இன்றைக்கு பறிக்கப்பட்டு கொண்டே இருப்பதை நிதர்சன வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இறுதியாக ஒன்றை மாத்திரம் நாங்கள் இங்கே சொல்கிறோம். இங்கே அப்துல்லாவாக, இங்கே அப்துல் காதராக, உமராக இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுமே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் கிடையாது. அதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். நாங்கள் உங்களுடனேயே இந்த ஊரிலே பிறந்த மக்கள் கொள்கையை மாற்றிக்கொண்டோம். நாங்களும் எல்லா மக்களோடும் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விரும்பினோம். சாதிய இழிவிலிருந்து வெளியே வர விரும்பினோம். எனவே முஸ்லிம்களாக நாங்கள் இன்றைக்கு மாறி நிற்கிறோம். எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது. தொப்புள் கொடி உறவுகள் இதை சீர்தூக்கி பாருங்கள். இது போன்ற சிந்தனை கொண்ட மக்கள், முஸ்லிமுக்கும் இந்துக்கும் சந்தேகம் மூட்டி வர்ற இது போன்ற காவி கும்பல்களுக்கு நமது ஊரில் நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது. தளம் அமைக்க விடக்கூடாது. எல்லா மக்களும் அண்ணன் தம்பியாக, மாமன் மச்சானாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்போடு பாசத்தோடு பகிர்ந்து வாழக்கூடிய மக்களாக நாம் வர வேண்டும் என்று சொன்னால், நாம் நல்ல முறையிலே அன்போடு பாசத்தோடு பரிவோடு இந்த உலகத்திலே எல்லா மக்களும் சகோதரர்களாக வாழலாம். எனவே இந்த RSS இந்துத்துவ சங்க பரிவாரர்கள் செய்யக்கூடிய இந்த முஸ்லிம்களை பற்றிய இருட்டடிப்பு வேலைக்கு எதிராகத்தான் இந்த கூட்டத்தை நாம் போட்டு, முஸ்லிம்களும் இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் தான், அவர்களும் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி ஏராளமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாம போட்டோம். இதுல வேற எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை என்பதையும் இந்த இடத்திலே தெளிவாக சொல்லிக் கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.